பதவி மோகத்துக்காக மோதிக்கொள்ளும் தமிழரசு கட்சியினர், முன்னாள் தவிசாளர் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி பிரதமர் மன்னிப்பு கூற வேண்டும், தேரர்கள் மாநாட்டில் ஆவேசம். மானிப்பாய் பிரதேச சபை எல்லைக்குள் மரணச் சடங்குக்கு வெடிகொளுத்த கட்டண மரபீடு. மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய விசேட குழு நியமனம். கல்லுண்டாய் பகுதியில் குடியமர்த்தப்பட்டுள்ள மக்களின் பிரச்சினைகள் குறித்து விசேட கலந்துரையாடல். பிடிஐயை ரத்து செய்வதற்கான உறுதி நடைமுறை தொடர்பில் சட்டத்திரணி விளக்கம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடும் பாதுகாப்பு, நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுர. ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நீதி கோரி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம். மகா சங்கத்தினர் மாநாட்டுக்கு வருவார்கள், பின் கலைந்து செல்வார்கள், அதை தவிர வேறொன்றும் இல்லை. அமைச்சர் லால்காந்த. இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளக அரசியல் குறித்து அண்மை காலமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றது. அண்மையில் அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர் பதவியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விலக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர்தான் தற்காலிகமாகவே நீக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவு கிடைத்தவுடன் மீண்டும் பதவிக்கு வர முடியும் என அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பதவி மோகத்துக்காக மோதிக்கொள்கின்றனர் என பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. வடக்குக்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என கோட்டபிட்டிய ராவுல தேரர் தெரிவித்துள்ளார். அதாவது, வடக்குக்கு பௌர்ணமி தினத்தில் விகாரைக்கு வரும் தென்பகுதியினர் வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி கூறிய விடயம் மற்றும் பிரதமர் மன்னாரில் தெரிவித்த கருத்தான யுத்தத்தை எங்களை கேட்டா மேற்கொண்டனர் என்ற கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பில் பௌத்த மகா சம்மேளனம் நேற்று உரையாற்றும் போது கோட்டபிட்டிய ராவுல தேரர் இதனை தெரிவித்தார். இந்த கருத்து தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, நீங்கள் நேர்மையாக நடவுங்கள். நீங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக எங்கேயும் ரகசியமாக கதைக்க முடியாது. இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் அனைவரும் அறிந்து கொள்வார். பிரதமர் கருணி மன்னாரில் நீங்கள் தெரிவித்த கருத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த கருத்துக்களை மீள பெற்றுக் கொள்ளவும். ஜனாதிபதி தவறுதலாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும் என்று சொன்னால் நாங்கள் மன்னிப்போம். அப்படி இல்லை என்றால் அந்த கருத்துக்களை அப்படியே வைத்துக்கொண்டு பௌத்த விரோதத்துக்கு எதிராக போர் தொடுப்போம். வடக்கு கிழக்கில் 1000க்கும் மேற்பட்ட புராதன தொல்பொருள் இடங்கள் இருக்கின்றன. கிழக்கில் சில இடங்களில் பேர்படைகள் அகற்றப்பட்டுள்ளன. அதை உடனடியாக மீளமைக்க வேண்டும் என ஜனாதிபதியை கூறுகிறோம். பௌத்த புராதன தொல்பொருள் மற்றும் எமது சம்பிரதாயங்கள் இல்லாதொழிக்கப்படுகின்றது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு சிங்கள கிராமமே நாவற்குழியாகும். அதை பாதுகாக்க வேண்டும் என குறிப்பிட்டார். மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குள் இடம்பெறும் வர்ண சடங்குக்கு வீதியில் வெடிகளை கொளுத்த வேண்டுமாக இருந்தால் சபைக்கு 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் ஜெசீரன் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இந்த பிரேரணையை தவிசாளர் கொண்டு வந்த நிலையில் அது தீர்மானிக்கப்பட்டது. தவிசாளர் தனது பிரேரணையில் கருத்து தெரிவிக்கையில், மரணச் சடங்குகளின் போது வீதிகளில் வெடி வெடிப்பதால் வீதிகள் அசுத்தமடைகின்றது. அவற்றை பிரதேச சபையை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை உள்ளது. எனவே அந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்காக நாங்கள் குறித்த வெடிகளை வெடிப்பவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும். அவர்கள் எமது பிரதேச சபைக்கு 10,000 ரூபாய் செலுத்தி அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னர் வெடிகளை வெடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது குறித்து சபையில் நீண்ட வாதம், கருத்து முரண்பாடுகள் என்பன இடம்பெற்றது. இதன்போது கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தயாபரன், வெடி வெடிப்பது என்பது எமது மரபுகளுடன் மக்களின் உணர்வுகளுடன் விளையாடாதீர்கள். இந்த விடயத்துக்கு நான் எதிர்ப்பு கூறியதுடன் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். இதன் பின்னர் இது குறித்த பிரேரணை சபையில் நிறைவேற்றப்பட்டது. தண்டப்பணம் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட கட்டுமானம் ஒன்றுக்காக தண்டப்பணத்தை பிரதேச சபை அனுமதி மற்றும் காரணங்களின்றி குறைத்தால் மானிப்பாய் பிரதேச சபையின் அமர்வில் மணிக்கணக்காக அமளி துமளி ஏற்பட்டது. இது குறித்து மேலும் தெரிய வருவது, நவாலில் உள்ள சூரிய மின் உற்பத்தி திட்டம் ஒன்று தனியார் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இயக்கப்பட்டு வருகிறது. அதற்கு சபையில் அனுமதி பெறப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் அவருக்கு வழங்கிய வங்கியில் கடன் பெற வேண்டிய தேவை உள்ளதால் குறித்த சூரிய மின் உற்பத்தி கட்டுமானத்துக்கு பிரதேச சபையின் அனுமதி தேவை ஏற்பட்டது. இந்த நிலையில் அனுமதிக்காக குறித்த நபர் பிரதேச சபையை நாடியுள்ளார். இதன்போது அந்த அனுமதியை வழங்குவதற்கான தண்டப்பணமாக 11 லட்சம் ரூபாவுக்கு மேலான தொகையை பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. இருப்பினும் எந்தவிதமான அனுமதியுமின்றி யூடிஏ கூட்டத்தில் அந்த தொகையானது குறைக்கப்பட்ட நிலவாக 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை தண்டமாக அறவிடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தொகை எந்த அடிப்படையில் குறைக்கப்பட்டது என்றும் இதன் மூலம் யார் மறைமுகமாக கையூட்டப்பட்டுள்ளார்கள் என்றும் யூடிஏ கூட்ட ஆவணம் உடனடியாக சபைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் உறுப்பினர்கள் கொந்தளித்ததால் குழப்ப நிலை ஏற்பட்டது.
நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடாத்த வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழுக்குரிய உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். பாராளுமன்றம் நேற்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூடிய போது மேற்படி குழுவுக்குரிய உறுப்பினர்களின் பேர் விவரங்களை சபாநாயகர் அறிவித்துள்ளார். மேற்படி விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராக அமைச்சர் பிஜித கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி அமைச்சர்களான முனீர் முல்பர், சுனில் வட்டகல, அருண் ஹேமச்சந்திர ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ரஞ்சித் பத்தும பண்டார, மனோ கணேசன், லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோரும் மேலும் சாணக்கியன், சமன்மலை குணசிங்க, தர்மபிரிய விஜயசிங்க, சந்தன சூர்யாராட்சி மற்றும் நிசாம் காரியப்பர் ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடாத்துவது என்பது குறித்து நிலவும் அரசியல் மற்றும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இக்குழு தனது அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அரசு பிடிஐ ரத்து செய்வதாக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச மட்டத்தில் பல சந்தர்ப்பங்களில் உறுதியளித்திருந்தாலும் அது நடைமுறையில் செயல்படுத்தப்படவில்லை என சட்டத்தரணி பெனிசா ரூசான் தெரிவித்துள்ளார். நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத சட்டத்தை உருவாக்கப்படும் அதற்கு ஈடான சட்டத்தினையும் இல்லாது செய்து மக்கள் மீது திணிக்கப்படும் அச்சுறுத்தல்களையும் அடக்குமுறைகளையும் நிறுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு நோக்குடன் சட்டம் மற்றும் சமூக நம்பிக்கையின் மக்கள் பாராளுமன்றம் என்ற அமைப்பு இன்று செயலமர்வு ஒன்றை முன்னெடுத்தது. குறித்த செயலமர்வில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தை தடுப்பதற்கு 1979 ஆண்டு 48 எண் கொண்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒன்று தற்காலிக சட்டமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அது 1982 நிரந்தர சட்டமாக மாறி தேசிய பாதுகாப்பு உறுதி செய்தல் என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டங்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசாங்கங்கள் தவறாக பயன்படுத்துகிறது. பிடிஐயின் கீழ் நீதித்துறையின் மேற்பார்வை இல்லாமல் நபர்களை கைது செய்து நீண்ட தடுப்பு காவல், சித்திரவதை, குறிப்பாக இன சிறுபான்மையினர், அரசியல் எதிரிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை அடக்குமுறை செய்தல் போன்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் பதிவாகியுள்ளது. 1983 தொடக்கம் 2009 உள்நாட்டுப் போரின் போது தமிழ் மக்களுக்கு எதிராகவும் 1988-89 ஆண்டுகளில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் மாணவர் இயக்கங்களுக்கு எதிராகவும் 2019 ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் போது சிறு முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் 2022 போராட்டத்துக்கு பிறகு போராட்ட சிங்கள இளைஞர்களுக்கு எதிராகவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் நடைபெற்ற ஏஐ இம்பேக்ட் 2026 சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ இந்திய பயணத்தை நிறைவு செய்து வெள்ளிக்கிழமை இரவு நாடு திரும்பினார். ஜனாதிபதி தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு நேற்றிரவு 10:04 மணியளவில் புதுடில்லியிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஜூஎல் 196 விமானம் மூலம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இந்த சர்வதேச மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் எதிர்கால தாக்கம் மற்றும் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார மாற்றங்கள் குறித்து ஜனாதிபதி முக்கிய உரையாற்றினார். அத்துடன் இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நீதி கோரி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை 9 மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கலிகை சந்தியில் வைத்து இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட ராமச்சந்திரன் அதன் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது. பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளருக்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதில் அரசியல் பிரதிநிதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் காவல் நிலையத்தில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பகுதியில் தனியார் ஒருவரால் மேற்கொள்ளப்படும் விளம்பர சேவையினை முன்னறிவித்தலின்றி நிறுத்தியமை தொடர்பில் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருவது, தனியார் ஒருவரால் பல வருடங்களாக நடாத்தப்பட்டு வருகின்ற விளம்பர ஒளிபரப்பு சேவையினை அரசியல் பழிவாங்கல் காரணமாக முன்னறிவித்தலின்றி உடனடியாக மூடும்படி சபை தீர்மானம் எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது அறிந்த நிறுவன உரிமையாளர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகா சங்கத்தினர் இந்த மாநாட்டுக்கு வருவார்கள், அதன்பின் கலைந்து செல்வார்கள். அதை தவிர பெரிய அளவில் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. யார் தவறு செய்தாலும் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவார்கள் என்பது யதார்த்தமாகும் என அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். மகா சங்கத்தினர் இந்த மாநாட்டுக்கு வருவார்கள், அதன்பின் கலைந்து செல்வார்கள்.
அதை தவிர பெரிய அளவில் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. நாட்டில் யார் மீது வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். மதகுருமார்களோ அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ தவறு செய்தால் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவார்கள். இந்த மாநாட்டுக்கு 10,000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டாலும் குறைந்தபட்சம் 1000 பேர் தான் கலந்து கொண்டிருக்கக்கூடும். தற்போது நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை ஸ்திரமாக உள்ளது. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் மற்றும் ஜனாதிபதியின் செல்வாக்கு நிலையாக காணப்படுகிறது. இந்த மாநாட்டுக்கு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்பது எனக்கு தெரியாது. அது ஒரு சாதாரண அழைப்பாக இருக்கலாம். முறையான அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர் கலந்து கொண்டிருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கலாம் என தெரிவித்தார்.